பார்ப்போம். ஏறத்தாழ 15 சென்டிமீட்டர் நீளம். சரியா? அப்போ ஏறத்தாழ ஒரு 15 சென்டிமீட்டர் நீளம். விளங்குது 15 சென்டிமீட்டர் நீளமும் 20 மில்லிகிராம் திணிவுள்ள ஒரு மெல்லிய சீரான கம்பி திரவியத்தை. இப்போ 15 சென்டிமீட்டர் நீளம் 200 மில்லிகிராம் உள்ள ஒரு மெல்லிய சீரான கம்பி திரவத்தின் அடர்த்தியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். கம்பியின் விட்டத்தை அளப்பதற்கு ஒரு ஒன்றில் காட்டப்பட்ட நுண்மானி திருகு கணிச்சு உங்களிடம் வழங்கப்பட்டது. அப்போ நாங்கள் அடர்த்தியை துணிய போகிறோம். இதான் எங்களோட கான்செப்ட். இந்த கம்பியில் அடர்த்தியை நாங்கள் துணிய போகிறோம். எங்களுக்கு தந்திருக்க பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நுண்மானி திருகு கணிச்சு படம் காட்டியிருக்கேன். நுண்மானி திருகு கணிச்சு வச்சு இப்போ கேள்வி போகுது. அப்போ நுண்மானி திருகு கணிச்சு சரியா? முதலாவது கேட்டிருக்காங்க நுண்மானி இருக்கு. அதில் பட்டையும் கதிரும் குறிச்சிருக்காங்க. ஏபிசி. ஓகே, முதலாவது கேள்வி ஏல கேள்வி கேள்வி கேட்குறாங்க. இதில் விளையாடிட்டு போகிறேன். ஏண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ பிரதான அளவிட வச்சிருக்கிற ஒரு பொருள். அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பூன்னு ஒரு பேர் இருக்குது சரியா? பி என்னென்னு கேட்டிங்கன்னா தீத்தாள், கொஞ்சம் புறாய்வாக இருக்கிறதுக்கு புடிமானமாக இருக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அடுத்தது தீத்தாள் தலை, அதாவது சி அந்த மெல்லியதாக சுற்றுறது தான் தீத்தாள் தலை. அடுத்த பியில் கேட்குறாங்க. இதே கேள்வி பி கேள்வி. நுண்மானி திருகு கணிச்சியின் தலைமை அளவிடை 1 மில்லிமீட்டரை 2ஆக பிரிப்பதன் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ தலைமை அளவிடை என்னென்னா 0 1 மில்லிமீட்டர். இதை 2ஆக பிரிச்சிருக்காங்களாம். அப்போ இதில் இருக்கிற 5 மில்லிமீட்டர். வட்ட அளவிடை 50 சம பிரிப்புகளாக உள்ளன. அப்போ இந்த நுண்மானி திருகு கணிச்சியில் இருக்க இந்த வட்ட அளவிடை இதை எப்படி பிரிச்சிருக்காங்க? 50 பிரிப்பாக பிரிச்சிருக்காங்களாமா. பி ஒரு பூர்ண சுழற்சி திருப்புகையில், பி என்றால் தீதாள்ன்ற பூர்ண சுற்று திருப்புகையில் தலைமை அளவிடையின் தீதாளின் ஒரு பிரிப்புக்கு சமனான ஒரு பெருமானத்தினால் பட்டைக்கும் கதிருக்கும் இடையுள்ள தூரம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். நுண்மானி திருகு கணிச்சியின் புரியிடை தூரம் மில்லிமீட்டர் யாதுன்னா புரியிடை தூரம். இப்போ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் அதில் தலைமை அளவிட சரியா? ஒரு வேனியர் செட்டப் தான். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிங்கன்னா பிரதான அளவிடையே இந்த இதில் காட்டியிருப்பாங்க. இதான் மெயின் ஸ்கேலாக இருக்கும். வேனியர் ஸ்கேல் என்ன செய்யணும்னா இந்த செட்டில் வேனியர் ஸ்கேல் இருக்கும். இதில் ஒரு சுழற்சி மாதிரி இதை சுத்த என்ன செய்ய மாட்டேன், இந்த பிரிப்புகள் என்ன செய்ய மாட்டேன், இந்த மெயின் ஸ்கேலோட போகும். இது ஒருக்கா சுற்றும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதான அளவிலேருந்து 0லேருந்து இந்த 0.1 வரையும் 0.5 வரையும் போகும். இதைத்தான் சொல்கிறது புரியிடை தூரம்னு சொல்லுவாங்க. தான் இருக்குது புரியிடை தூரம். இந்த புரியிடை தூரம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. 0.5 மில்லிமீட்டராக இருக்க போகுது. அதே இதில் சரியா? இதில் என்ன பிரச்சனை? அமைப்பு கட்டுரை என்றால் கட்டாயம் அழகு போட்டிருக்கணும், விஷயம் தெளிவாக எழுதியிருக்கணும். அடுத்த பியில் 2வது கேட்டிருக்காங்க நுண்மானி திருகு கணிச்சியின் இழிவெண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இழிவெண்ணிக்கை என்ன? புரியிடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிப்புகளின் எண்ணிக்கை தான் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இழிவெண்ணிக்கையாக இருக்குது. இழிவெண்ணிக்கைன்றது புரியிடை தூரத்துக்கு வட்டப்பிரிப்பு. புரியிடை தூரம் விளையாட்டு கேட்டிங்கன்னா 0.5, வட்டப்பிரிப்பு 50 இருக்குது. அப்போ இதை பிரித்தோம்னா 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். பின்னத்தில் விட கொடுத்தா விட சரியில்லைன்னா பின்னத்தில் கொடுக்கக்கூடாது. நாங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், தசமத்தெல்லாம் கொடுக்கணும். 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். அதே இதில் சீல கேட்டிருக்காங்க பட்டையும் கதிரும் ஒன்றை தொடும்போது. என்னது? பட்டையும் கதிரும். இந்த சி எடுக்கிறேன். பட்டையும் கதிரும் ஒன்றை தொடும்போது வட்ட அளவிடையின் அமைப்பு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு நுண்மானி திருகு கணிச்சியின் பூஜ்ஜிய வலுவின் எப்பெருமானத்தின் மில்லிமீட்டர் துணிக. இப்போ பட்டையில் பார்த்தீங்கன்னா சரியாக 0 இருக்குது மெயின் ஸ்கேலில். ஆனால் இந்த வட்டப்பிரிவு எண்ணத்தில் புரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 45, 46, 47 புரிஞ்சிருக்கு. இது என்ன பூஜ்ஜிய வலுன்னு கேட்டிங்கன்னா இது மறை பூஜ்ஜிய வலுன்னு குறிப்பிடுவோம். மறை பூஜ்ஜிய வலு, அதாவது வாசிப்பு என்ன இருக்குன்னா 0 பொருந்தாமல் 47 பொருந்திருக்கு. அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பூஜ்ஜிய வலுவின் பெருமானத்தை தெரியட்டாமா. அப்போ வாசிப்பு ப்ளஸ் இழிவெண்ணிக்கையோட சம்மந்தப்பட போகுது. பிரிப்பு பொருந்தும் பிரிப்பு தர இழிவெண்ணிக்கை சரியா? வாசிப்பு 0 பிரதான அளவிடையில் இருக்கிறது 0 இருக்குது.
இந்த பிரிப்பு என்ன செய்ய மாதிரி கேட்டிங்கன்னா மொத்தம் 50 இருக்குது. மரபூச்சி எவ்வளோன்னா 50 47 கழிச்சு போட்டு இழிவெண்ணிக்கு என்ன இருக்குது 0.01 பிரிக்கினா சரி. அப்போ 50 கூட்ட 40 3 தர 0.01 47 தானே 48 47 45 45 46 47 சொல்லி 48ஓட பொருந்தது 48ஓட பொருந்தது. அப்போ 48 அப்போ 2 அப்போ 2 தாண்டா 0.02 மறைபூச்செவலுண்டா வாசிப்போட கூட்டுப்பட வேணும் சரியா. இது மறைபூச்செவலு மறை 0.02 அதான் முன்னு போட்டிருக்கேன் மறைபூச்செவலு 0.02 போட்டிருக்கேன். அதில் டீக்கள் என்னடா பூச்செவலுவை துணிந்த பின்னர் கம்பியின் விட்டத்தை அளப்பதற்கு நுண்மானி திரிக்கணிச்சு பயன்படுத்தப்படும் விதத்தை குறிப்பிடுக. முதலாவது என்ன செய்யணும்டா கம்பியை பட்டைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில வைக்கணும் சரியா. அதாவது இந்த பட்டையும் இந்த கதிர்கோளும் இருக்கிற இடத்துக்குள்ள முதலாக கம்பியை வைக்கணும். இதான் கம்பியை வைக்கணும். வச்சு போட்டு தீதாள் தலை இருக்குது தெரியுமா. இந்த தீதாளில் சின்ன இந்த தலையை மெதுவாக சுற்றி இதை சுழற்றணும். முதலாவது கதிர்கோளுக்கும் பட்டைக்கும் இடையில கம்பியை வச்சு போட்டு இந்த தீதாள்ற தலையை மெதுவாக சுழற்றணும் சரியா. இதோட பொருந்தினொன்னு டிக் அண்ட் ரோலியை எழுப்பும். டிக் அண்ட் ரோலி பிறப்பிக்கப்படும். அப்போ இந்த பிறப்பிக்கம் வரும் வரையும் என்ன செய்யணும் இந்த தீதா தலையை மெதுவாக சுற்றிட்டே இருக்கணும். கதிர்கோளம் பட்டை படத்தை பார்த்துக்கணும். கதிர்கோளம் பட்டையும் வச்சு கம்பி வச்சுட்டு இந்த தீதா தலையை மெதுவாக சுற்றும் போது டிக் அண்ட் ரோலி வந்தோடனே என்ன செஞ்சிடும் ரெண்டும் பொருந்திடும். அதே மாதிரி ரெண்டாவது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இது பொருந்தினோன்னா ஒரு ஆளை விட மட்டும் எடுக்கக்கூடாது. இது என்ன செய்யணும்னா பல இடத்துல இந்த விட்டை தளர்ந்து கொண்டு போய் ஏன்னா கம்பின்றது சீராக இருக்காது. அப்போ அதனால் பல இடத்தில் வைத்து விட்டத்தை அளந்து சராசரியாக ஒரு விட்டத்தை பெறுறது. அளந்து சராசரி விட்டத்தை சராசரி விட்டம் பெற சரியா. அடுத்து என்னண்டா ஈல கேட்குறாங்க. இதில் எழுதுறாங்க ஈல என்ன கேட்குறாங்கடா நுண்மானி திருக்கணிச்சின் பகுதி சி இருப்பதன் நோக்கம் சரியா. நுண்மானி திருக்கணிச்சிட சி இருக்கிற நோக்கம் என்னடா ஒன்று கம்பியிட விகாரம் அதாவது கம்பி இந்த டெமெச்சாகிறத குறைக்கிறதுக்கு. ஏண்டா நம்ம தெரியாமல் கூட அமர்த்தி விட்டோம்னே செய்யும் கம்பி வளைஞ்சிடும். அப்போ கம்பி வளையாமல் கம்பியிட என்ன சொல்கிறது இந்த விகாரத்தை கம்பி இந்த என்ன சொல்கிற அழுத்தத்தை மேலே தவிக்கிறதுக்காக தான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தீதாள் தலை வச்சுருக்காங்க. அதாவது மையூட்டாக போய் என்ன செய்யணும்னா மட்டுக்கு மட்டும் சரியாக பொருந்திடும். இந்த கம்பியோட கம்பி வைக்கிறோம்டா இந்த கம்பியோட சரியாக போய் அமர்த்தப்பட இந்த கோல் சரியாக போய் அமர்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தீதாள் தலை வச்சுருக்கோம். ஒன்று கம்பி சேதமாவதை தவிர்ப்பதற்கு இதுக்கு தான் இந்த தீதாள் தலை வச்சுருக்கோம். அதே மாதிரி ஈலர்ஸ் எஃப்ல கேட்டிருக்காங்க ஒரு அளவு ஒன்று இருந்திருக்காங்க. அதில் மேலே சீர் குறிப்பிடப்பட்ட நுண்மானி திரு கணிச்சியை பயன்படுத்தி கம்பியின் ஒரு இடத்தின் விட்டத்தை அளக்கும் போது வட்ட அளவுடைய அளவு உருவி காட்டப்பட்டுள்ளது. அப்போ என்ன இதை தான் பாவிக்க போகிறேன். வாசிப்பு என்ன காட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா 0.5 இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 0.5 சக எத்தனை பிரிப்போட பொருந்துன்னு கேட்டிங்கன்னா 5 6 7 8 பிரிப்போட பொருந்தது. இழிவனுக்கு என்ன கேட்டிங்கன்னா 0.01 அப்போ 0.5 கூட்டல் 0.08 அப்போ 0.58 மில்லிமீட்டராக இருக்கும் அளவிட போட்டிருக்கணும். ரெண்டாவது கேட்குறாங்க என்ன கம்பியின் சரியான பெருமானம் மில்லிமீட்டர் தர சொல்லியிருக்காங்க. நான் சொன்னால் மறைபூச்சி வழியில் ஏற்கனவே கம்பி இருக்குது. அப்போ 0.58 வாசிப்பு காட்டியிருக்கு. மறைபூச்சி வழியோட நீங்கள் வாசிப்போட நீங்கள் கூட்டணும். அப்போ 0.58 மில்லிமீட்டரோட 0.02 மில்லிமீட்டரை கூட்டணும். சரி இதில் அளவு போட்டுக்கணும். மில்லிமீட்டர் கூட்டினா 0.60 மில்லிமீட்டர் கரெக்டாக 6 போட்டுக்கணுமா. 6 போடக்கூடாது. 6 விட என்னவோ அதை தான் போட்டணும். 6 மில்லிமீட்டர் மேலே கொண்டு 2 உள்ள பெருமானத்தை பயன்படுத்தி கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பளவை கண்க. கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பளவுண்டா 60 மில்லிமீட்டர் குறுக்கு வெட்டு பரப்பளவு கண்டுட்டாமா. என்ன பரப்புன்னு கேட்டிங்கன்னா வட்டத்திர பரப்பு தான். இதுக்கு இங்கே சேர முடியாது. வட்டத்திர பரப்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் வர்க்கம் பையிட பெருமானம் தந்திருக்காங்க கல்வி. அப்போ 3 தர பைக்கு 3 தந்திருக்காங்க. ஆர் வர்க்கம் 0.60 தான் எங்களுக்கு விட்டம். அப்போ 6 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.3 முதல்ல வர்க்கமாக இருக்கும். அப்போ 3 தர 0.3 தர 0.3 அப்போ 3 தர 0.3 9 அப்போ 0.09 அப்போ 9 3 27 0.27
மீட்டர் வர்க்கமாக இருக்கும். இதான் வட்டத்தில் பரப்பளவாக இருக்க போகுது. சாரி, மில்லிமீட்டரில் அளக்குறேன். மில்லிமீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. சரியா? கம்பி திரவத்தின் அடர்த்தியை துணிவதற்கு நீங்கள் எடுக்கும் மற்றைய அளவீடு யாதுன்னு கேட்குறாங்க. அப்போ மற்றைய அளவீடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னென்று ஜியை பார்ப்போம். ஜியில் முதலாவது கேள்வி. சரியா? அளவீடு எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு என்ன இருந்திருக்காங்க, குறுக்கோட்டு வருவா கண்டுட்டோம், விட்டத்தை கண்டுட்டோம். அடர்த்தி சமன் என்ன, திணிவுங்கு கனளவு. அப்போ எனக்கு முதலாக அடுத்த என்ன தேவை, திணிவு தேவை. ஒரு கணியம் திணிவு தேவை. அடுத்து என்ன தேவை, கனளவு காண்றதுக்கு என்ன தேவை, கனளவு சமன் என்ன, குறுக்கோட்டு பரப்பு தர செங்குத்து உயரம். குறுக்கோட்ட பரப்பளவு கண்டாச்சு. அப்போ எனக்கு அடுத்த தேவை உயரம் தேவை. அப்போ திணிவு, அடுத்த கம்பியின் நீளம். இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். இந்த அளவோட எங்களுக்கு தேவை. அப்போ தான் என்ன செய்யலாம், குறுக்கோட்ட பரப்பை கண்டுட்டோம், நீளம் தேவை, அதே மாதிரி திணிவும் தேவை. அப்போ திணிவும் நீளம், கம்பியின் திணிவு கம்பியின் நீளம் அப்படின்னா சரி தான். அடுத்த ரெண்டாவது இருக்கிறாங்க, மேலே G1 குறிப்பிட்ட அளவிடலை பெறுவதற்கு தேவையான மிக பொருத்தமான அளவீட்டு உபகரணம். நீளத்தளக்கு என்ன செய்வான்னு கேட்டால் மீட்டர் சட்டம் தேவை. இப்போ மீட்டர் சட்டமண்டலம் வேணும், எம் சட்டமண்டலம் ஆகிட்டாங்க. ரெண்டாவது திணிவு அளக்கிறதுக்கு என்ன தேவைன்னா முச்சட்ட தராசு, அப்படிலாட்டி இலத்திரனிய தராசு. அடுத்தது பியில் மேலே கைத்தொழில் ரீதியில் பயன்படுத்தப்படும் ஒரு இலத்திரனிய நுண்மானி கணிச்சு ஒரு நாளை காட்டப்பட்டது. கணியச்சியின் இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர் தரத்துறைக்கு 6.457 மில்லிமீட்டர். அப்போ இதில் இழிவெண்ணிக்கை என்ன கேட்டால் பாருங்கள், 4, 5, 7 வரை வந்திருக்கு. 3 தசம் தானே வந்திருக்கு. அப்போ இதில் இழிவெண்ணிக்கை 0.001 மில்லிமீட்டராக இருக்குது. பேசிக்காக நுண்மானி கணிச்சில் அளவடையும் இதில் என்ன பிரதான பிரிப்புகளும் இது எப்படி பொருந்த போது என்னென்ன விஷயங்கள் இருக்க போதுன்னு மட்டும் தான் இதில் போட்டிருக்காங்க. வழியாக பார்த்துங்க, முதலாவது நுண்மானி கணிச்சி அது என்ன செய்ய போகிறோம்னு அடர்த்தியை காண போகிறோமா, அதுக்கு நுண்மானி கணிச்சி பயன்படுத்த போகிறோம். ஏண்டா இதில் இழிவணிக்க 2.001 கிட்ட வருது. அதாவது இழிவணிக்க என்ன 0.02, அதாவது 0.001 மில்லிமீட்டர்லேருந்து நாங்கள் அளக்கலாம். ஒன்று பகுதி கட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பிரிப்பு, அதாவது குறியீட்டு தூரம் என்ன கேட்டிருக்காங்க. அங்கால அந்த குறியீட்டு தூரத்தை வச்சு இழிவணிக்கையை காண சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த கருவிக்கு ஒரு பூச்சை வலு இருக்குது. அது என்ன பூச்சை வலுன்னு கேட்டிருக்காங்க, மறை பூச்சை வலு. கம்பியில் விட்டதை நீங்கள் எப்படி அளப்பன்னு கேட்டிருக்காங்க. அது 2 விதத்தில் கேட்டிருக்காங்க. அடுத்த கம்பி ஏன் அந்த விஷயம் டிக் அண்ட் ரோலி கேட்குதுன்னு கேட்டிருக்காங்க. மற்றது அதில் என்ன அடுத்த விஷயம் கேட்டிருக்காங்கன்னா, இதில் வாசிப்பு கேட்டிருக்காங்க, அதில் உண்மையான வாசிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்ததை வச்சுக்கணும் இப்படி நாங்கள் பரப்பை கண்டுனாங்க. இந்த பரப்பை விட்டு அடர்த்தி காண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது அதை எப்படி அளப்பீங்கன்னு என்னென்ன அளவு பண்ணுறதுக்கு அளப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பொதுவான ஒரு இலத்திரனியல், அது இப்போ ரீசெண்டாக பயன்படுத்தப்படுற நுண்மானி கணிச்சில் இலத்திரனியல் இருக்குது. அந்த இலத்திரனியல் இப்படி ஒரு வாசிப்பு காட்டினா அதை ரெலிவனிக்கு எப்படி காட்டுறதுன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க இந்த இதில்.